அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஈஸ்வர குருவே நமஹ. லோகத்தில் உள்ள அனைத்து குருமார்களை மனதார வேண்டி பாலத்திற்கு பிரார்த்தனை செய்து முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டு பிரதோஷம் 16/1/2026 பிரதோஷம் அன்று. இந்த பிரதோஷம் சுக்கிரவாரம் வருது, அதாவது வெள்ளிக்கிழமை. சுக்கிரவாரம்னாலே லட்சுமி கணம் அப்படின்னு தெரியும். சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், சொர்ண பிராப்தம் உண்டாகும், வறுமை நீங்கும், தன பிராப்தம் உண்டாகும், தொழில் விருத்தி அடையும். அனைத்தும் இந்த சுக்கிரவார பிரதோஷத்தால் நம்மளுக்கு நடக்கும். அன்றைய தினம் 16ஆம் தேதிங்கிறான மாட்டு பொங்கல், திருவள்ளுவர் தினம், அன்றைக்கு சிவராத்திரி, மாத சிவராத்திரி, அனைத்து விசேஷங்கள் அடங்கியது. அந்த மாடு வைத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த தினம் பிரதோஷமாக இருப்பதால் காலையில 6 மணி முதல் 9 மணிக்குள்ள உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் பூஜை செய்யணும். கோபூஜை செய்து கொள்வது சிறந்தது. அந்த காலத்துல சுக்கிரனுடைய ஓரை வரும் காலையில 6 மணி இருந்து. ஆகவே காலையில 6 மணிக்கு நீங்க அந்த வெள்ளிக்கிழமை இந்த கோமாதா பூஜை செய்து கொள்ளணும். அதே போல் சாமி புறப்பாடு சாயங்காலம் நேரம், சாமிக்கு அபிஷேகம் பிரதோஷ நேரம். அப்ப அந்த ஆலயத்து பிரதோஷ நேரத்துல அந்த ஆலயத்துல சிவன் ஆலயம் இருந்தா ஆலயம் சுத்தி வர்றது சிறந்ததாக இருக்கும். உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சென்று அந்த மாடுகள்லாம் வச்சு பூஜை செய்யும்போது மாலை பொழுதுல அந்த நந்தி பகவானுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வம் செல்வாக்கு, மாடு தவறாமல் பால் கறக்கிறது, பற்றாத செல்வம் உண்டாகும் உங்களுக்கு குடும்பத்துல. ஏன்னா அந்த காலத்துல இன்றைய வருடம் உங்களுக்கு கிடைத்தது மிகவும் அபூர்வம். மாட்டு பொங்கல் அப்படின்னு சொன்னாலே மாடு மட்டும் பூஜை செய்யணும். இந்நேரத்துல பிரதோஷம் அமர்ந்திருப்பது சிறந்ததாக இருக்கும். சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் நந்தி பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆகவே காலையில பூஜை செஞ்சிடும், மாலை நேரம் சுவாமியை சுத்தி வர்றது சிறந்தது. அந்த பிரதோஷ நேரம் விரதம் இருந்து ஒவ்வொரு பக்தர்கள் கண்டிப்பாக பில்வ தண்ணி அறிந்து விரதம் இருந்து ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி சிவபுராணம் பாடி வருவார்கள். ஆகவே அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் அனைத்து செல்வங்கள் கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கும்போது மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த காலத்துல வில்வம் பறிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை வில்வம் பறிக்கக்கூடாது. பறித்த வில்வம் வச்சு பூஜை செய்யலாம். நீங்க அருகாமையில் இருக்குது, இன்னைக்கு பிரதோஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு ஒரு 4 வில்வம் பறிச்சிடலாம், சுவாமிக்கு தானே சாத்த போறோம் அப்படின்லாம் கிடையாது, அதுவே தோஷமாகும். ஆகவே வெள்ளிக்கிழமை மட்டும் வில்வம் பறிக்காதீங்க. நீங்க வியாழக்கிழமை கூட பறித்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு நாள் முன்னாடி வில்வம் உங்க வீட்டுல அருகாமையில் இருக்குது வில்வம், நம்ம வீட்டிலேயே வில்வ மரம் வளருது அப்படின்னா நீங்க வில்வம் முன்னாடியே பறித்து வைத்துக் கொள்வது சிறந்தது. ஏன்னா அதுவே லட்சுமிகரம் குறைந்து போயிடும். இந்த லட்சுமி தேவி என்ன சொல்றது, பூஜை காலம் சொல்ல, வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவி பூஜை காலம். அந்த நேரத்துல போய் அவங்களுக்கு தொல்லை செய்யக்கூடாது. எதுக்கு அதுன்னா, லட்சுமி தேவி சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கி தன பிராப்தம் வேண்டி லட்சுமிகரம் வேண்டி தவம் செய்து அந்த வில்வ மரம் அடைந்தார். எதுக்கு? அந்த சொர்ண பிராப்தம் அப்படிங்கும்போது நிறைய அனுகிரகம் செய்தார். அதனாலதான் சிவபெருமான்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அனுகிரகமே இந்த லட்சுமி தேவி செல்வத்தோட வாழக்கூடிய தன்மை அனைவருக்கும் கொடுத்தார். ஆனா பெற்றது சிவபெருமான்கிட்ட இருந்து அந்த பதவி அடைந்தது யாருன்னு லட்சுமி தேவி தான். அது முன்னாடி லட்சுமி தேவி தான் பணம் கிடையாது ஆதி காலத்துல ஆரம்பத்துல. ஆகவே சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் அந்த லட்சுமி தேவிக்கு அனுகிரகத்தால் அந்த தன பிராப்தம் அனைவருக்கும் நீ வாரி வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சக்தி அந்த சிவபெருமான் கொடுக்கிறார். அதுக்கு பிரதிநிதியாகவே குபேர தேவனை படைத்தார். ஆகவே அனைத்து வகையான தோஷங்கள் நீங்கி செல்வம் செல்வாக்கோட வாழக்கூடிய தன்மை இந்த பிரதோஷம். வெள்ளிக்கிழமை வந்த பிரதோஷங்கிறதுனால நீங்க அதிகாலையில துயில் எழுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 4:30 மணிக்குள்ள வீட்டுல விளக்கேற்றி சிவபெருமான மனதார வேண்டி 6 மணி இருந்து 7 மணிக்குள்ள வீட்டுல கண்டிப்பாக லட்சுமி பூஜை செய்யுங்க.
இந்த தினம் மாலை பொழுது சிவாலயத்துல போய் வில்வத்தால அர்ச்சனை செய்து கொள்ளுங்க. பால் அபிஷேகம் உங்களால என்ன அபிஷேகத்துக்கு கொடுக்க முடியுமோ, பால்னா பசும்பால் கொடுக்கணும், இல்லையா இளநீ கொடுக்கலாம், தேன் கொடுக்கலாம், பஞ்சாமிர்தத்துக்கு பழம் கொடுக்கலாம், சந்தனம் கொடுக்கலாம், பன்னீர் கொடுக்கலாம். ஆகவே சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு அனைத்து வகையான உபகரணம் உங்களுக்கு தேவையா, உங்களை மனதுல என்ன தோணுதோ ஒரு தேன் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், இளநீ வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். எல்லாரும் பால் வாங்கி கொடுத்தா எத்தனை பேர் அதை சாப்பிடுவாங்க? வீணாகும். ஆகவே ஓரளவு அந்த பால் போதும் சுவாமிக்கு. அதனால இந்த பாக்கெட் பால் தவிர்த்து பசும்பால் கிடைச்சால் சிறந்தது. உங்க வீட்டு அருகாமையில மாடு இருக்குது, ஆனா பசுமாடு வச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 1/2 லிட்டர் பாலோ 1 லிட்டர் பால் முன்கூட்டியே கேட்டு வைத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு பிரதோஷம் நீங்க பால் கொடுக்கணும். இந்த மாதிரி பின்பற்றும் போது அனைத்து வகையான சௌபாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கறந்த பால் கண்களோடு அப்படின்னு எதுவும் பாடுறோம். மெய் கலந்தார் போல சிவனடியார் சிந்தனையில் மெய் கலந்தார் போலன்னு சில பாட்டுலாம் சிவபுராணத்துல வரும்போது அந்த கறந்தா பால் நம்மளுக்கு வந்து கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யணும். ஆகவே தவறாம இந்த காலத்துல போய் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும்போது தனப்பிராப்தம் உண்டாகும். அதிகாலையில எந்திரிச்சு 6 to 7க்குள்ள லட்சுமி பூஜை செய்து வரும்போது நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தினம் திருவள்ளுவர் தினமும் மகா சிவராத்திரி போல மாத சிவராத்திரி வருது. பிரதோஷமும் மாத சிவராத்திரி சேர்ந்திருப்பதால் மாலை பொழுது இறைவனை சாயங்கால நேரம் பிரதோஷம் இரவு பொழுதுல தரிசனம் உங்களதெல்லாம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். ஆகவே இந்த காலம் தவறாம விரதம் இருந்து வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது உங்க தேக ஆரோக்கியம் கொடுக்கும், மன வலிமை பெறும், தரித்திரம் நீங்கும், குடும்பம் சேமமாக வரும், பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நம்முடைய தொழில் நல்ல விருத்தி அடையும், நம்ம கர்மவினை குறையறதுக்குண்டான மார்க்கம் கிடைக்கும். நந்தி பகவானுடைய கோரிக்கை வைக்கிறார், சிவபெருமான் அதை நிறைவேற்றுவார். பார்வதி தேவியுடன் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது சிவபெருமான் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த காலத்துல தவறாம ஆலயம் சென்று வழிபாடு செய்து எல்லாம் வல்ல சிவபெருமானை மனதார வேண்டி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்ங்கிற மந்திரம் விடாம ஜெபித்து வந்து நீங்கள் உங்கள் இல்லத்துல இந்த விரதத்தை மாலை பொழுது பூர்த்தி செய்து கொள்ளும் போது காலை முதல் மாலை வரை நம்ம வில்வத்தனி தான் அருந்தணும். இப்பொழுது நம்ம அன்னம் உட்கொள்ளலாமா அப்படின்னா எளிமையான அன்னம் உட்கொள்ளலாம். அதான் எளிமையான சாப்பாடு சாப்பிட்றது சிறந்தது. ரொம்ப காரத்தன்மை இல்லாமல் நிதானமா ஒரு பால் சோறோ இல்லைன்னா கோயில கொடுக்கக்கூடிய பிரசாதத்தோட போதும் அப்படிங்கிற மாதிரி அன்றைய தினம் எளிமையான உணவை உட்கொண்டு நம்ம இருக்கலாம். இதெல்லாம் ஏதேனும் ஒரு எளிமையான ஆகாரம், அந்த இட்லி சொல்லுங்க, அந்த இட்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்க விரதத்தை பூர்த்தி செய்யலாம் சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளம். நன்றி, வணக்கம்.